إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் அல்லாஹின் திருப்பெயர் கூறி சிறப்பான இந்த உரையினை ஆரம்ப செய்கின்றேன். அவன் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபு தாபிஈன்கள், அனைத்து நல்லடியார்கள் மீதும், என் மீதும் உங்கள் மீதும், என்னை பெற்றவர்கள் உங்களை பெற்றவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய கருணையும் அருளும் என்றென்றும் நிலை வேண்டும் என்ற அந்த இனிய பிரார்த்தனைக்கு பின்னால், அன்பார்ந்த ஈமான் உறவுகளே, இஸ்லாமிய சகோதரர்களே, இளைஞர்களே, பெரியவர்களே, எந்த நேரத்திலும் அல்லாஹ்வை பயந்து நடப்போம். இறையற்ற வாழ்வும் இஹ்லாசுடைய அமலும் தான் பேசும் என்னையும் கேட்கும் உங்களையும் வானம் பூமியாளோ விசாலமான அந்த சுவனத்திலே பிரவேசிக்க செய்யும் என்ற அந்த சுப செய்தியை உங்கள் ஆழ்மனதிலே பதிய வைத்ததற்கு பின்னால், ஈமானி உறவுகளே, இன்றைய மிம்பர் மேடை நினைக்க வேண்டியதை மறந்து விட்டோம் என்ற ஒரு தலைப்பிலே உங்களை சந்திக்கின்றது. சகோதரர்களே, பெரியவர்களே, இன்று வெள்ளிக்கிழமை 26ஆம் திகதி டிசம்பர் மாதம் 2025ஆம் வருடம். சகோதரர்களே, இந்த இடத்திலே 2004ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 26ஆம் திகதி கொஞ்சம் நீங்கள் பின்னோக்கி சென்றீர்கள் என்று சொன்னால், இன்றைய நாள் சரியாக 21 வருடங்கள் உறவுகளே. சுப்ஹானல்லாஹ், மறந்து விட்டோம் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. இன்று காலையில் எழுந்தது முதல் இதுவரைக்கும் 12-13 மணித்தியாலங்கள் கழித்து விட்டோம் என்று வையுங்களேன். யாருடைய உள்ளத்தில் சரி, இன்று 26 டிசம்பர் மாதம், இதே மாதிரி 21 வருஷங்களுக்கு முன்னால் இதே 26ஆம் திகதி இந்த நாட்டில் ஏற்பட்ட நிகழ்வு என்ன? ஒரு கோரமான நிகழ்வை நாங்கள் சந்தித்தோம் உறவுகளே. நானாச்சும் கடல்கள் தாண்டி கடல்கள் அல்லாத பிரதேசத்தில் வாழுகிறேன். நீங்கள் கடல் சூழ இருக்கின்ற பிரதேசத்தில் உங்களுடைய கண்மாணிக்கத்தால் கண்ட அந்த நிகழ்வு வார்த்தையால் சொல்ல முடியாத உறவுகளே. ஜனாசாக்களை இடுக்குகளிலும் முடுக்குகளிலும் கூரைகளிலும் சுப்ஹானல்லாஹ் எங்கெங்கோ இருந்து கலெக்ட் பண்ணினோம். நிர்வாணமாக ஜனாசாக்களை ஒன்று சேர்த்தோம். பிரமாண்டமான நீட்டமாக குழி தோண்டி பெகோவினூடாக ஜனாசாக்கள் எல்லாம் போட்டு புதைக்கப்பட்ட அடக்கம் செய்யப்பட்ட அந்த கவலையான காட்சிகளை கண்டோம். உள்ள அளவிலே மிகப்பெரிய அளவில் ஸ்ட்ரெஸ் ஆகி, டிப்ரெஷன் ஆகி, மென்டலாக போன பலரை நாங்கள் சமூகத்திற்கு பின்னால் நாங்கள் கண்டோம் உறவுகளே. ஈமான் உறவுகளே, 21 வருடங்கள் கடந்து விட்டது இந்த நாளோடு. சகோதரர்களே, சுனாமிக்கு வயது 21. உறவுகளே, இஸ்லாம் சத்திய மார்க்கம். அடிக்கடி நடந்து முடிந்த நிகழ்வுகளை நினைக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற மார்க்கம். மறந்துவிடக் கூடாது. மறக்கின்ற நேரம் அல்ல திடீரென்று நினைவூட்டுவான். நடந்து முடிந்த அனர்த்தம் சம்பந்தமாக பேச நினைத்தாலும் தொடர்ந்து 3 வாரங்கள் அதுதான் பேசப்பட்டது என்பதனால் அதை நான் தவிர்க்கிறேன். உறவுகளே, கண்ணீர் விட்டு அள வேண்டிய கோரமான பல நிகழ்வுகளை செப்டம்பர் மாதம் 27, 28 மிக கோரமாக நாங்கள் கண்ட ஒரு நவம்பர் மாதம் கண்ட உறவுகளே. எந்த அளவுக்கு இந்த நாட்டை உலுக்கிய மிக கோரமான நிகழ்வுகள், அது வார்த்தையால் சொல்ல முடியாத நிகழ்வு அது உறவுகளே.
சுனாமியில் உயிர் சேதம் அதிகம் ஆய்வு சொல்லுது. ஆனால் டிட்வா என்கிற இந்த புயலினூடாக பொருள் சேதம் டிரில்லியன் கணக்கில் தாங்க முடியாத அளவுக்கு மிக கோரமான நிகழ்வுகளை சந்தித்து விட்டோம். உறவுகளே, நினைக்க வேண்டிய மரணம் என்கின்ற அந்த உணர்வை மறந்து வாழுகின்ற காலம் அல்ல அருள் செய்தவர்களை தவிர. ஈமான் உறவுகளே, சகோதரர்களே, நாங்கள் வாழுகின்ற காலம் மரணம் என்கின்ற அந்த சிந்தனை அற்று வாழுகின்ற காலம். ஒரு ஜனாசா வீட்டுக்கு போனால் சுப்ஹானல்லாஹ் நெஸ்கஃபே மெஷின்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கிறது. கவலை என்ன தெரியுமா? தௌஹீத் என்று ஏகத்துவம் பேசுகின்ற வீடுகளில் கூட வருகின்ற விருந்தாளிகளை கவனிப்பது போல, திருமண வீட்டுக்கு வருபவர்களை கவனிப்பதை போல ஜனாசா வீடுகளும் மாறி வருகின்ற காலம். நெஸ்கஃபே மெஷின் அங்க இருக்கும், அங்க ஈச்சம்பழம் இருக்கும், கல்கண்டி இருக்கும், பிஸ்கட் வகைகள் இருக்கும், வாரவங்களுக்கு சிற்றுண்டி ஏற்பாடுகள் இருக்கும், சாப்பாடு ஏற்பாடு இருக்கும். சுமார் விருந்து பிரசாரத்துக்குரிய இடங்களாக ஜனாசா வீடுகளும் மாறி போகின்ற ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எப்படி அந்நியர்களுடைய ஜனாசா வீடுகள் கிழமை கணக்கில் பூரடிச்சு காடடிச்சு இரவெல்லாம் கோப்பி ஊற்றி வைத்துக் கொண்டு அங்கே கரம்போ சொட்டி நித்திரை விழித்து செய்கிறார்களோ, அது போன்று முஸ்லிம்களுடைய ஜனாசா வீடுகளும் மாறி வருகின்ற ஒரு கவலையான காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உறவுகளே, ஈமான் உறவுகளே, சகோதரர்களே, நாம் காணுகின்ற மரணங்கள் அறிவுள்ள மக்களுக்கு மிகப்பெரிய அத்தாட்சிகளாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். சகோதரர்களே, பெரியவர்களே, அதிகாலை எழுந்தது முதல் இந்த செகண்ட் வரைக்கும் மரணம் என்ற சிந்தனை எத்தனை பேருடைய உள்ளத்தில் வந்து சென்றது? நானும் ஒரு நாள் மரணிப்பேனே என்ற சிந்தனை எத்தனை பேருடைய உள்ளத்தில் வந்து சென்றது? எனக்கு ஒரு மரணம் இருக்கு என்ற சிந்தனை யாருடைய உள்ளத்தில் வந்து சென்றது? அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹுல்லதி யதவஃபல் அன்ஃபுஸ் ஹீன மௌத்திஹா வல்லதி லம் தமுத் ஃபீ மனாமிஹா. அல்லாஹ் தான் சில உயிர்களை இரவு தூக்கத்திலே முழுமையாக எடுத்துக் கொள்கிறான். சில உயிர்களை அல்லாஹு தஆலா தூங்கி எழும்புகின்ற நேரம் திருப்பி அனுப்புகிறான். சில உயிர்களை அல்லாஹ் தூக்கமல்லாம இப்படி இருக்கின்ற நேரத்திலே எடுத்துக் கொள்கிறான். அல்லாஹ் அனுப்பிய உயிர்களுக்கு குறிப்பிட்ட கால அவகாசத்தை அல்லாஹ் வழங்குகிறார். இதுவரைக்கும் நீங்கள் எந்த ஜமாத்தில் இருக்கிறோம் தெரியுமா? இரவு கைப்பற்றப்பட்ட தூக்கத்தில் முழுமையாக எடுக்கப்பட்ட ஜமாத்துக்கு நாங்க போகல. நாங்க எங்க இருக்கிறோம்? தினமும் திருப்பி அனுப்பப்பட்டு சுவாசிக்கின்ற அந்த கூட்டத்தில் நாங்க இருக்கிறோம். ஆனால் ஒரு நாள் நிரந்தரமாக எங்களுடைய உயிர் அல்லாஹ்விடம் போய்விடும். எத்தனையோ கண்டுபிடிப்புகள், இனி கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு கண்டுபிடிப்புகள் எதுவும் வரட்டும். ரப்பு சொல்றான், ஃபலௌலா இன் குன்தும் கைர மதீனீன் தர்ஜிஊனஹா இன் குன்தும் சாதிகீன். உனக்கு கேளுமா இருந்தா மனிதா, போற ரூக திருப்பி கொடுப்பாப்போம். கோடிகளை செலவழி, ட்ரில்லியன்கள் பில்லியன்கள் ட்ரில்லியன்கள் உலகத்தையே கொடு, நீ மிகப்பெரிய கோடீஸ்வரன், உன்னால் முடியும் என்றால் போய்கொண்டிருக்கிற ரூக திருப்பி கொடுப்பாப்போம். இஸ்லாம் அல் குர்ஆன் சத்திய வேதம் என்பதற்கு, தூய்மையான மார்க்கம் என்பதற்கு இது ஒன்று எடுத்து காட்டுறவர்கள். இந்த எக்ஸாம்பிள் போதுமானது. உனக்கு கண்ணை வெள்ளை விளையாண்ட முடிய கண்ணை கரையறண்டு ஆக்கலாம். உன் ஹெல்த் ஆரோக்கியத்தை வச்சு உனக்கு வேண்டியது செய்யலாம். உனக்கு பவர் எடுத்துக்கொண்டு சந்திர மண்டலத்தில் காலும் பதிக்கலாம். இன்னும் எத்தனையோ விந்தைகளை செய்யலாம். உனக்கு முடியும் என்றால் போற ரூக திருப்பி கொடுப்பார்க்கலாம். உன்னால் முடியாது என்று அல்லாஹ் அடித்து சொல்லுகின்ற விடயத்தை நாங்கள் பார்க்கின்றோம். ஈமான் உறவுகளே, சகோதரர்களே, அறிவுள்ள மனிதர்களுக்கு காணுகின்ற மரணங்கள் மிகப்பெரிய எடுத்துக்காட்டுகிறவர்களே. சென்ற 24ஆம் ஆண்டு சம்மாந்துறையிலே காஷ்மீர் உலூம் என்று சொல்லக்கூடிய அரபு கல்லூரி மாணவர்கள் இதே போன்ற டிசம்பர் மாதம் பேரனர்த்தம், மிகப்பெரிய வெள்ளம், கிழக்கு மாகாணம். திடீரென்று உஸ்தாமார்கள் விடுமுறை அறிவித்து பிள்ளைகளை அனுப்பினார்கள். மறுமுனையில் மறுக்கரையில் என் பிள்ளைகள் வருகிறார்கள் என்ற உணர்வோடு தாய்மார்கள் அங்கு காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அது ஒரு வயலேரியா. நாங்க பார்த்தோம் உறவுகளே, அந்த காட்சிகளை எப்படியில நாங்க பார்த்தோம். சொல்லி வருவதல்ல, திடீரென்று வருவது அது. சொல்லி வருவதல்ல, திடீரென்று வருவது அது. மறுமுனையில் பெற்றார் சமூகம் விழிப்போடு பார்த்துக் கொண்டிருக்கிறாங்க. இந்த பிள்ளைகள் வராங்க, மாதக்கணக்குக்கு பின்னால் பிள்ளைகள் வருகிறார்கள். பிள்ளைகள சிந்தனையில என்னெல்லாம் இருந்திருக்கும்.
சுப்ஹானல்லாஹ், செகண்ட்ல அல்லாஹ் மாத்தி போடுறான். போய்கொண்டிருக்கின்ற நேரம் அது டிராக்டர் அதில் ஏற்றிக்கொண்டு பிள்ளைக ஏற்றிக்கொண்டு போன நேரம் உறவுகளே, திடீரென்று வெள்ளத்தில் அடிபட்டு போய் நான் நினைக்கிறேன் 6 உயிர்கள் பதிவோடு நாங்க பார்த்தோம். இந்த 2025 என்னவெல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு. சாய்ந்த மருதிலே அப்பா, உம்மம்மா, பேத்தி 3 பேர் போன கார் அது திடீரென்று விழுகின்றது, நீரில் மிதக்குது, கயிற்று கொடுக்கிறாங்க, கட்டிடா சவுண்ட் நாங்க கேட்கிறோம். அவர் கயிறு எடுத்தாருன்னு நினைக்கிறேன், அவரால் கட்ட முடியல. ரோர்களே, திக்கு திடுமாறி சில நிமிடங்கள்ல அந்த கார் மிதந்து போய் அப்படியே நீருக்குள் போன காட்சியை நாங்க கண்மாணிக்கத்தால் பார்த்தோம். உறவுகளே, நினைத்திருப்பார்களா நான் என் பேத்தியை கூட்டிக் கொண்டு என் மனைவியை கூட்டிக் கொண்டு போறேன், நான் இன்று இறந்து விடுவேன் என்று நினைத்திருப்பார்களா? நினைக்க முடியாதவர்களே. அல்லாஹ் எழுதிய இடத்துக்கு போயே ஆக வேண்டும். அது சொல்லி வருவதல்ல, ஒட்டுமொத்த உலகத்தையுமே துயரத்தில் ஆக்கியதுதான் பிரம்புக்க என்கின்ற சொல்லக்கூடிய விலானகமை என்று சொல்லக்கூடிய அக்குரணை பிரதேசத்தை சேர்ந்த அந்த இடம். கண்ணால பார்த்தோம் உறவுகளே. ஏன் மறக்கிறோம்? ஏன் இந்த பதிவு வரல? 2020, 2004, 2025 டிசம்பர் மாதம் 26, இன்றைக்கும் 26 தான். கலண்டரை பார்க்கிற உள்ளத்துக்கு அது இருக்கோடும். கடலை பார்க்கின்ற உள்ளத்துக்கு வெறும் கடலை நாம் பார்க்கவில்லை, இந்த கடல் தான் கொதித்தெழுந்து வந்தது, லட்சக்கணக்கான மக்களை இழுத்துக் கொண்டு போனது, கோரமான நிகழ்வை ஏற்படுத்தியது. இந்த சிந்தனை இருக்க வேண்டும். ஒட்டுமொத்த நாட்டையும் துயரத்தில் ஆற்றிய இடம் அந்த ரம்புக்கேடு சொல்லக்கூடிய கிராமம், மண்ணில் புதைந்து போன கிராம உறவுகளே. தர்கா டவுன் என்பது ஒரு கிராமம், இது ஒரு ஏரியா உறவுகளே. மஸ்திரை சூழ இருக்கின்ற இப்படி ஒரு ஏரியா. இந்த பிரமாண்டமான ஏரியா இரவு துயில் கொள்ள சென்ற மக்கள் அதிகாலையில் ஜனாசாக்களாக கூட மீட்க முடியாமல் போனது உறவுகளே. மரணம் ஜனாசாக்களாக கூட மீட்டெடுக்க முடியாமல் போன கோரமான கவலையா நிகழ்வை பார்க்கலையா? துபாயிலே இருந்து மோப்ப நாய்களும் குளிரூட்டப்பட்ட வாகனங்களும் இறக்குமதி செய்யப்பட்டுச்சு. ஏன் வந்தாங்க? துபாய் கவர்மெண்ட் மோப்ப நாய்கள் அனுப்பினாங்க. அந்த மோப்ப நாய்கள் போய் அந்த விரானகம அந்த ரம்புக்கரை கிராமத்துல அப்படியே மூச்சுட்டு பார்த்து இக்குனருக்கு கீழே ஜனாதா இருக்கு என்று சொன்னாங்க. முடிந்த வரைக்கும் கலெக்ட் பண்ணினாங்க. என்ன சொன்னாங்க? துண்டு துண்டாக வர ஆரம்பிக்குது. அங்க அறிவிச்சாங்க, சுகதாக்கள் பூமியாக இருக்கட்டும் விட்டுடுங்க அறிவிச்சாங்க, தோண்ட தேவையில்லை அறிவிச்சாங்க. கண்மாணிக்கத்தால பார்த்து கொண்டிருக்கிறவர்களே, எத்தனை நிகழ்வுகள். நித்திரைக்கு சென்றவர்கள் காலையில் எழும்பவில்லை. என்ன சொல்லுறோம்? அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வாஹியா. வலது கையை வலது கன்னத்துல, இடது கையை இடது தொலைக்கு மேலால் வைத்து சாய்ந்து உறங்க சொல்லுது இஸ்லாம். கடைசி வார்த்தை, இறைவா பிஸ்மிக அமூது, இறைவா ஓண்ட பேரை சொல்லிக் கொண்டு அரபுலே சொல்றேன், அமூத்து அமௌத்து நான் மௌத்தாகிறேன், வாஹியா மேலும் ஹயாத்து என்ன நான் வாழுவேன். ஒவ்வொரு நாளும் சொல்றோம் சகோதரர்களே. டெய்லி சொன்னாதான் நீ முஸ்லிம், சொல்லாமடி படுக்கப்படாது, உறங்கப்படாது. நித்திரைக்கு போறோம், இறைவா உன் பெயரை சொல்லிக் கொண்டு அமூத்து நான் மௌத்தாகிறேன், வாஹியா நீ விரும்பினால் நான் ஹயாத்தாகுவேன். அதைத்தான் நான் சொல்றான். தூக்கத்துல பிடிச்சு கொள்றான், படுத்து வச்சு கொள்றான், முழுமையா எடுத்துடுறான், திருப்பி எழுப்புறான். காலையில் எப்படி எழும்புறோம் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா. அஹ்யானா ஹயாத்தாக்கினவனுக்கே புகழெல்லாம், பஅதமா அமாத்தனா என்ன மௌத்தாக்கினதுக்கு பிறகு ஹயாத்தாக்கி அல்லாஹ்க்கே புகழெல்லாம். ஒரு நாள் நிரந்தரமா உனக்கிட்ட வந்துடுவேன் என்று ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொண்டுதான் படுக்கைக்கு போறோம், எழும்புறோம். உறவுகளே, நினைத்து வருவதல்ல, சொல்லி வருவதல்ல. இந்தியால ஹைதராபாத்ல இருந்து 52, 53 பயணிகள் உம்ரா பிரயாணத்துக்கு வந்தாங்க. நாங்க எல்லாரும் எஃபியோட, பேஸ்புக்கோட, வாட்ஸ்அப்போட, உலகத்தோட தொடர்பானவங்க. குக்கிராமம், விரல் நுனியில உலகம், தட்டினால் வருது. எதை பார்த்து தள்ளுறீங்கன்னு தெரிய உறவுகளே. கண்ணீர் விட்டு அழக்கூடிய காட்சிகள் நிறைய இருக்குது. யூடியூப்ல போனால் ஈமான் அதிகரிக்கிற காட்சி நிறைய இருக்குது. எஃபில போனா ஈமான் அதிகரிக்கிற நிகழ்வுகள் நிறைய இருக்குது. இந்த சமூகம் நிறைய பார்த்து தள்ளு. அது வேற பக்கம். ஒரு மனிதன் எந்த நிலையில் மரணிப்பானோ அதே நிலையில் எழுப்பப்படுவான், ஹதீஸ். ஒரு மனிதன் எந்த நிலையில் மரணிப்பானோ அதே நிலையில் எழுப்பப்படுவான், ஹதீஸ். உறவுகளே,
நினைச்சு பாருங்க, அந்த ஹைதராபாத்ல இருந்து வந்த அந்த 52 53 பயணிகள்ல 42 பேர் பஸ்ல போனாங்க மதீனா ஜியாராவுக்காக. மக்கள் உம்ரா முடிச்சிட்டு போனாங்க. மதீனா ஜியாரத்துக்காக, மதீனாவை சந்திக்கிறதுக்காக ரசூலுல்லாஹ் ரவுலாக்கு போகணும் என்ற ஆசையில 42 பயணிகள் போன பஸ் பெட்ரோல் பவுசர்ல மோதி கருகி போனார்கள். அல்லாஹும் மக்ஃபிர் லஹும் வர்ஹம்ஹும். அல்லாஹ் ஷஹீதுகள் அந்தஸ்து கொடுக்கட்டும். அவர்கள் ஜன்னத் பக்கி என்கின்ற அந்த ஜனாஸாவை வாடி அடக்கப்பட்டார்கள். உறவுகளே, நினைத்து வருவதில் ரம்பு கிளை என்கின்ற அந்த கிராமத்தில் இரவு தூக்கத்துக்குத்தான் போனார்கள். ஆனால் அல்லாஹ்வோட திட்டம் வேற, எங்கட பிளானிங் வேற. எங்கட திட்டம் வேற, அல்லாஹ்வோட பிளானிங் வேற. ரப்போட தீர்மானம் என்ன தெரியுமா? இன்று இரவு உறங்குவாய். ரமீஸ் மௌலவின்னு ஒருத்தர் பேசினார், கேட்டிருப்பீங்க. இரவு ஏற்பட்ட அந்த அதிர்வு, நான் பள்ளியிலிருந்து ஓடி வந்தேன், என் ஏரியாவுக்கு பேத்துக்குள்ளேலா, ரம்புக்கையில உள்ளுக்கு எனக்கு பேத்துக்குள்ளேலா. அவரது வைஃப் டீச்சர் என்ன சொன்னார்? காலையில போனால் என் மனைவி, என் மகன், என் மகள், என் மைனி, என் மைனிட பிள்ளைகள், என் குடும்பத்தில் 9 பேரை நான் இழந்தேன் என்று சொன்னார். சுப்ஹானல்லாஹ். நான் விடுமுறைக்கு நாட்டுக்கு வந்தேன், என் குடும்பத்தில் 15 பேரை நான் இழந்திருக்கிறேன் என்று சொன்னார். இன்னும் ஒரு சகோதரர். உறவுகளே, சொல்லி வருவதல்ல மரணம், திடீரென்று வருவது மரணம். ஓட்டமாவாடியிலே 23 வயது கிழக்கு பல்கலைக்கழக 4ஆம் வருட மருத்துவ பீட மாணவன் இறந்து போன காட்சியை நாங்கள் பார்க்கிறோம். ஈமான் உறவுகளே, சகோதரர்களே, பெரியவர்களே, எத்தனை 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 நிகழ்வுகளை சந்திச்சிருக்கிறோம். ஏன் எனக்கு இந்த மரணம் பற்றி உணர்வு வருவதில்லை? நான் ஒரு நாள் இந்த பூமியை விட்டு பிரிந்து செல்லத்தான் வேண்டும் என்ற சிந்தனை ஒவ்வொரு செகண்டும் இருக்கும். உறவுகளே, பேசுறனா முடிச்சிட்டு இறங்கி உத்தரவாதம் இருக்கிறா? கேட்கிற நீங்க வீட்டுக்கு போய் ஒரு உணவு கவனத்தை வாயில் திணிப்பீர்கள் என்று சொல்ல முடியுமா? இன்று மாலை பீச்சுக்கு போகணும், காலிக்கு போகணும், வேறு வேலை கடற்கரைக்கு போகணும், புள்ள குட்டி எடுத்துக்கொண்டு அங்கு போகணும், இங்கு போகணும், சிந்தனைகள் இருக்கலாம். வீட்டில போய் ஒரு உணவு கவனத்தை உண்ணுவது உத்தரவாதம் இல்லை. பள்ளியை விட்டு வெளியே இறங்குவோமா என்பது உத்தரவாதம் இல்லை. வலது காலை தூக்குகின்றவனுக்கு இடது காலை தூக்குவதற்கு அவகாசம் இல்லை. மறந்து விட்டோம் மரண சிந்தனையை. சாதாரணமாக முழுமையாக மறந்து விட்டோம். உறவுகளே, நாங்கள் வாழுகின்ற காலம் மௌத்து என்பது இல்லை. அப்படி ஒரு சிந்தனையில் தான் வாழுகின்றார் உறவுகளே. இரத்த உறவுகளை பகைத்து வாழுகின்ற நிலைமை. மரணம் பற்றிய சிந்தனை இல்லை. இந்த நடந்து முடிந்த அர்த்தத்தில் ஒரு கவலையான நிகழ்வு நீங்கள் எல்லாரும் கேட்டிருப்பீங்க. கம்பளையில ஒரு சகோதரி இறந்து போறார். ஒரு சகோதரி இறந்து போறார். சகோதரர்களே, சகோதரன் போனுக்கு ஒரு போன் வருது, 2 வருது, 3 வருது. போனை கையில வச்சுக்கொண்டு நிற்கிறாரா, மௌத்துக்கு பின்னால செல்றாரு. ஆன்சர் பண்ணல. ஏதோ ஒரு திருமண தகராறுல, திருமண விஷயத்துல ஏதோ ஒரு முரண்பாடு. இதுல 3 கோல் வந்து ஆன்சர் பண்ணல. உறவுகளே, கையில தான் போன வச்சு கொண்டிருந்தாராம். பிறகு கம்பளையில வெள்ளமாம், அழிஞ்சிட்டாங்களாம், அழிஞ்சு கொண்டிருக்கிறாங்களாம். இப்ப இவர் எடுத்தாராம் கோல். 1 எடுத்தாராம், 2 எடுத்தாராம், 3 எடுத்தாராம், 89 கோள்கள் எடுத்தாராம். தன் சகோதரி டாக்டர் நிலம் என்னன்னு பாக்குறதுக்கு தம்பி எடுத்தான். எடுத்து 89 கோல். அடுத்த நாள் தொடர்ந்து 3 நாள் எந்த ஆன்சரும் இல்லை. வந்த கோலை விட்டுட்டார் இல்லையா? மரணம் பற்றிய சிந்தனை இருந்தா நாம் எப்படி இருப்போம்? மன்னிக்கின்ற மனம், தயாள சிந்தனை, விட்டுக் கொடுக்கின்ற உணர்வு, அல்லாஹ் செய்தவர்களை தவிர பிடிவாத குணம் இல்லாமல் போன காலம். பிடிவாத குணம், மன்னிக்கின்ற தன்மை, விட்டுக் கொடுக்கின்ற தன்மை இல்லாமல் போன காலம். எப்படி? நிரந்தரமா வாழ வந்தவர்களை போல. 89 கோல். இறுதியாக ஒரு ஐடியா வந்துச்சாம். பள்ளி இமாம் நம்பரை தேடி இமாமுக்கு கோல் எடுத்தான். கொஞ்சத்துல பதில் தாரேன். ஒரு மணித்தியாலம் கழிச்சு திருப்பி ஒரு கோல் வந்துச்சாம். சந்தோஷமா எடுத்தாராம். டாக்டர் தான் பேச போறாவோன்னு சொல்லி எடுத்து, உங்களோட தங்க டாக்டரோட மகன் இருக்கிறார், கதைங்க கொடுத்தான். அந்த மகன் கோல் எடுத்து சொன்னான், மாமா கதவு கேட் லொக் ஆயிடுச்சு மாமா. 1வது மாடி தாண்டி 2வது மாடி தாழ்ற இடத்துக்கு வந்துச்சு. என்ற உம்மா ஒரு வார்த்தை சொன்னா, என்ன தெரியுமா? எனக்கு யாரோடையும் பேச தேவையில்லை, எனக்கு மாமாவோட கொஞ்சம் பேச ஒரு மகன். எனக்கு ஒரு கோல் எடுத்து தாண்டி சொன்ன. 1 எடுத்தேன், 2 எடுத்தேன், 3 எடுத்தேன், நீங்க ஆன்சர் பண்ணல மாமா.
கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னா என்ன தெரியுமா? மகன், நான் இந்த வெள்ளத்துல தாண்டு போனால் மாமாக்கு சொல்லி எனக்கு ஒரு கஃன் போட சொல்லி, நான் மாமாக்கு சொல்லி மன்னிச்சு கொள்ள சொல்லி ஒரு கஃன் துணி போட சொல்லுன்னு சொல்லிட்டு உம்மா மயத்தா போனா மாமா, இப்பதான் ஜனாசாவை அடக்கிட்டு நாங்க வெளியில வாரோம் என்று சொன்னார் என்று ஓடியோ கண்கள் குளமாக ஓட வச்சிருக்கிறோர்களே. இருமாப்பும் கர்வமும் பிடிவாதமும் திமிரும் ஆணவமும் நான் என்ற தன்மையும் விட்டுக் கொடுப்பில்லை, சைப்புத்தன்மை இல்லை, மன்னிப்பில்லை, என்ன வாழ்க்கை வாழ்கிறவர்களே. இந்த உலகம் நிரந்தரம் என்றிருக்கும் என்றால் இந்த பூமிக்கு மேலால் இந்த வானத்துக்கு கீழால் சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வாழ்ந்திருப்பார்களே. எதை அல்லாஹ் கொடுக்கல? சுலைமான் நபிக்கு அல்லாஹ் எதை கொடுக்கல நினைக்கிறீங்க? எதை கொடுக்கல? எல்லாத்தையும் துனியாவை கொடுத்தவர்களே. அவர் அரசர், மிகப்பெரிய மனிதர். அவர் குதிரைக்கு மேல் சவாரி போற வரலாறு குர்ஆன் பேசுறவர்களே. போராறு எறும்பு கூட்டம், எறும்புகளை ஓடிப்போய் நுழைஞ்சுக்கோங்க சொல்லி தலைமை எறும்பு சொல்ற நேரம் அந்த வார்த்தையை கூட காதில் கேட்ட ஒரு மிகப்பெரிய மனிதர் தான் சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். என்ன துனியா, என்ன உலகத்தை வச்சு கொண்டிருக்கிறோம்? அந்த எறும்பு பேசுற காதில கேட்கிற அளவுக்கு ஆற்றல் கொடுக்கப்பட்டவர் சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். சபை நாட்டு இளவரசர் சிம்மாசனம், அந்த இளவரசி இங்க வருவதற்கு முன் இங்க வந்து நிற்கணும். கண் சிமிட்டுவதற்கு முன், கண்ணை பொத்தி திறக்க முன் பக்கத்தில் ஆசனத்தை கண்டார் என்று குர்ஆன் சொல்லுதே. என்ன ஆச்சரியர்களே! ஜின்கள் பைத்துல் முகத்தஸ் கட்டுற நேரம் தடிய ஊண்டி சாய்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிற வரலாறு குர்ஆன் சொல்லுகிறவர்களே. சாய்ந்து பார்த்துக் கொண்டிருந்தார். ஜின்களுக்கு என்ன மறைவான அறிவும் இல்ல. என்னோட சமூகம் ஓட்டு சமூகம் ஜின்கள் வசப்படுத்திக்கிறேன்னு சொல்லி கிறுக்கித்தனமா போகுது. குர்ஆன் சொல்லுது, மா தல்லஹும் அலா மௌத்தி இல்லா தாபத்துல் அர்தி தஅக்குலு மின் ஷஅத்தா. சுப்ஹானல்லாஹ். சுலைமான் நபி மரணித்தார் என்ற செய்தியை கரையான் பூச்சிதான் உலகத்துக்கு அறிவித்தது என்று அல்லாஹ் சொல்றார். ஏன் தெரியுமா? தடியை ஊண்டி உலகமே கொடுக்கப்பட்டவர் சாய்ந்து பார்த்து கொண்டிருந்தார். ஜின்கள் நினைக்கிறாங்க சுலைமான் நாங்க வேலை செய்யறதை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கிறாங்க. கரையாம்பூச்சி அரிச்சு தடியோடு சாகின்ற நேரம் எங்களுக்கு தெரியா போச்சு என்று சொல்லி ஜின்கள் சொன்னது அல் குர்ஆன் நமக்கு சொல்லி தருவதை நாங்கள் பார்க்கின்றோம். ஈமானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, நாம் மரணிக்க பிறந்தவர்கள் அல்ல, வாழ பிறந்தவர்கள். இப்படித்தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. நான் மௌத்தாக பிறக்கல, நான் வாழ்வாங்க வாழ பிறந்திருக்கிறேன். மரண படுக்கையில இருக்கின்ற, மரண படுக்கையில் வைத்தியர்களால் கைவிடப்பட்டு மரண படுக்கையில் இருக்கின்றவனுக்கு கூட திமிரி அடங்குதில்லை, ஆணவம் அடங்குதில்லை, அகங்காரம் அடங்குதில்லை. என்ற சகோதரர்கள் பேசுவோம், கோய்ச்சு கொண்டிருக்கிற இரத்த உறவு அழைப்போம். இந்த சிந்தனை வருதில்லவர்களே. இரத்த உறவு நான் தெரிவு செய்யல, எனக்கு தெரிவு செய்யலா, என் மனைவியை தெரிவு செய்யலாம், என் புள்ள படிக்க போற பாடசாலை தெரிவு செய்யலாம், நான் செய்ய போற தொழில் தெரிவு செய்யலாம். என் உம்மா தெரிவு செய்யலுமா, என் வாப்பா தெரிவு செய்யலுமா, என் வாப்பட தாத்தா தங்கச்சி நானமார தெரிவு செய்யலுமா, என் உம்மட தங்கச்சி நான தாத்தா எனக்கு தெரிவு செய்யலுமா, பில்லியன்கள் கொடுத்து தெரிவு செய்யலுமா? ஏழா உறவுகளே, ஏழா. நான் வெளியில வந்து பார்த்தா இதுதான் உம்மா, அவள் சிறந்தவளா இருக்கலாம், நடத்தகத்தவளா இருக்கலாம், இதுதான் பாப்பா. முஸ்லிமா இருக்கலாம், முஸ்லிம் அல்லாமல் இருக்கலாம், ஏன் உங்களை வயிற்றுக்கு கொடுத்து விட்டு போன ஒரு கபாலியாக கூட இருக்கலாம். அதுதான் பாப்பா, அதுதான் சாட்சி. ஏன் தெரியுமா? இது அல்லாஹ் போட்ட உறவு. உறவுகளே, மரணம் என்ற சிந்தனை இல்லாமல் நிரந்தரமாக வாழ வந்தவர்களைப் போல இந்த உலகத்தில் வாழுகின்ற நிறைய பேரை நாங்கள் பார்க்கின்றோம். ஈமானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, இஸ்லாத்தை பொறுத்த மட்டுக்கும் ஒரே ஒரு செய்தி எல்லா வகையான சுவண்டிகளையும் இன்பங்களையும் ஒரு செகண்ட் தவிடுபடியாக்குன்னு அந்த மரணத்தை நினைவு கூறுங்க. சாய்ந்த மருதுல உம்மா அப்பாவோடு போன அந்த பிஞ்சு என்ன நினைச்சு கொண்டு போயிட்டு கார்ல போக்கல, அப்பாவோட உம்மாவோட போற குதூகலத்துல போயிருப்பார்கள். தாழுகின்ற நேரம் அந்த ரெண்டு பெற்ற அந்த ரெண்டு உள்ளங்களுடைய உணர்வுகள் எப்படி இருந்திருக்கும்? இந்த பேத்தியையும் கூட்டிட்டு வந்தோம் என்ற சிந்தனை இருந்திருக்காவா? அல்லாஹ் தீர்மானித்தான் போய் சேர வேண்டும். கண்மாணிக்கத்தான் நாம் கண்ட உணர்வுகள். ஈமானவர்களே, நிச்சயமாக நிரந்தரமாக இந்த உலகத்தில் வாழ வந்தவர்கள் அல்ல, மிக குறுகிய கால ஒரு வாழ்க்கைக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். ஈமான் உறவுகளே, சகோதரர்களே, என் முன்னவர்கள் இந்த பூமியிலே எப்படி மரண சிந்தனையோடு வாழ்ந்தார்கள்? சுன்னாவை புரட்டி பாருங்க, குர்ஆனை புரட்டி பாருங்க, சிந்தனை இருக்கணும். ஜனாசாவை மைய வீட்டுக்கு போய் ஜனாசாவை தூக்கி தோல்ல சுமந்து போறோம். குர்ஆன் சொன்னால் எங்க சார் திக்ர் இருக்குதா? மையத்து பின்னு கோயிட்டு போறதுக்கு தனல் சட்டி என்ன சரி தூக்கிட்டு போயலுமா? நெருப்பு சட்டி தூக்கிட்டு போயலுமா? ஆகுண்டு கத்தி கொண்டு போகலுமா?
அந்த அதாவது வெள்ள புடவையை போட்டு மிரிச்சு அப்படி போகணுமா? ஜனாஸா ஒன்றை தூக்கிட்டு போறோம். லா இலாஹ இல்லல்லாஹ் கூடு லா இலாஹ இல்லல்லாஹ் தக்பீர் சொல்ல பின்னெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் என்ன செய்யணும்? திக்ரிக்க ஒன்றுமே இல்லையே. ஜனாஸாவை தூக்கி கொண்டு போற நேரம் எப்படி போகணும்? சத்தம் இல்லா போகணும், அமைதியா போகணும், மௌனமாக போகணும், யாரோடையும் பேசப்படாது. ஏன் தெரியுமா? அந்த பொக்ஸ் உள்ளுக்கு இருக்கிறது நானாக இருந்தால் நாளை கேண்ட வீட்டுக்கும் வருவாங்களே, என்னையும் குளிப்பாட்டுவாங்களே, என்னை இப்படி தூக்கி வைப்பாங்களே, என்னையும் எடுத்துக் கொண்டு போவாங்களே, இது நானாக இருந்தால் என்னை இப்ப கொண்டு வைத்து வச்சுட்டு வந்துடுவாங்களே, இது நானாக இருந்தால் எப்படி சிந்தனை அற்று போகுது தெரியுமா? ஜனாசாவை தூக்கியாச்சு ஒரு குரூப் முன்னுக்கு போகுது, பின்ன போறாங்க. மச்சா எப்படி சோமாயிக்கிறா? உன மூத்த மரமான கிட்னி அவுட்டு பற்றி நல்லமா? உன பிசினஸ் எல்லாம் எப்படி இருக்குது? எந்த வந்தீங்க சாப்பாட்டுக்கு எங்க வீட்டுக்கு போமா? ஜனாசாவை தொடர்ந்து போற பிசினஸ் பத்தி எதையோ பேசிக் கொண்டு போகுது ஒரு சமூகம். 500 பேர் ஒரு ஜனாசாக்கு போனால் சொல்லிட்டா 200 பேர் வெளியில. ஏ தெரியுமா? அவங்க சூப்பர்வைசர் மாறு அப்படி பார்த்து கொண்டிருக்கிறது. பள்ளியோட மையவாடி போறது, ஜனாதா மையவாடியை பார்க்கிறது, கபரை பார்க்கிறது. அவங்க தொலைவர மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஹராமாக்கப்பட்டிருக்கு தொழுகை. அடுத்த 300 பேர் தொழுகிறாங்க, இந்த 200 பேர் வெளியில நிக்கிறாங்க. அவங்களுக்கு தொழுகை கடமை இல்லை. உறவுகளே, ஜனாதாவை கூட ஏதோ ஒரு ரூபத்தில் பார்க்கின்ற காலமுறவுகளே. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதருடைய நபித்தோர்கள் மரணத்தை எப்படி பார்த்தார்கள்? மரண சிந்தனையோடு எப்படி இருந்தார்கள்? யார் அல்லாஹ்வை சந்திப்பதை விரும்புகின்றான் அவனை சந்திப்பதை அல்லாஹ் விரும்புவான். யார் அல்லாஹ்வை சந்திப்பதை வெறுக்கின்றான் அவனை சந்திப்பதை அல்லாஹ் வெறுப்பான். இது ஹதீஸ். இது ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு. அல்லாஹ்வை சந்திக்க விரும்புவோம், மௌத்தாக விரும்புவோம். எனக்கு கண்ட மௌத்தாக விருப்பம் இல்லை. யா ரசூலல்லாஹ், நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாரோட விளக்கம். யாருக்கும் மௌத்தாக விருப்பம் இல்லை. யாருக்கும் மரணிக்க விருப்பம் இல்லை. அல்லாஹ் மன் ஹபல கால்ல ஹபல்லாஹு லகா, அல்லாஹ் சந்திக்க விரும்புறேன்னா மௌத்தாக விரும்பும். எனக்கு என்ன விருப்பம் இல்லை. இல்ல அதல்ல. இதா ஷஹஸல் பஸர் வ ஹஷ்ரஜ ஸத்ர் வ தஸன்னஜத் அஸாபி, பார்வை மழுங்க ஆரம்பித்தால், பார்வை முழிக்க ஆரம்பித்தால், சும்மா திடீர்னு அப்படி மேல வைத்திரும் பார்வை, கண் அப்படி முழிக்கும், இந்த மேல சுத்தும். அது சுத்த வேகம் வந்து புயல் காற்றோட வேகமா இருக்கும். அந்த மாதிரி நீங்க எவ்வளவு ட்ரை பண்ணா சுத்தேலா, சக்கராத்துல பக்கத்துல இருந்து பாருங்க. கண் போல சுத்த ஆரம்பித்தால் நெஞ்சில அப்படி இழுக்கிற ஒரு சத்தம் வரும். ஹஷ்ரஜ ஸத்ர், கொதித்த செம்பு பாத்திரத்தில் ஓசை வருவது போல என்று இழுக்கின்ற சத்தம் வந்தால், விரல்களோடு கோப ஆரம்பித்தால், இந்த நேரத்தில் யாரெல்லாம் சந்திப்பதை விரும்புவானோ அவனை சந்திக்கிற அல்லாஹ் விரும்புவான். இந்த நேரத்தில் முடிஞ்சு நான் போறேன், ஏதோ என்ன ஏது எவனம் என்று யோசிக்க ஆரம்பித்தான் வைங்க, அவனை சந்திக்கிற அல்லாஹ் இருக்கிறான். அவருடைய பெயர் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் அஷரத்துல் முபஷ்ஷிரீன்கள் ஒருத்தர். சொர்க்கத்தை பற்றி சுபசோபன சொல்லப்பட்ட 10 பேரில் ஒருவர் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅஹ் நம்பிக்கை, முதலாவது அல்லாஹ்வுடைய தூதர் சொர்க்கம் போவார், அடுத்து அபூபக்கர், அடுத்து உமர், அடுத்து உஸ்மான், அடுத்து அலி ரலியல்லாஹு அன்ஹு, முறையே சொர்க்கம் செல்லக்கூடியவர்கள். உறவுகளே, அதுல ஒருத்தர் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. இவர் யாரு? சொர்க்கவாதி. யாருக்கு சந்தேகப்படையலாம் என்று அல்லாஹ்வுடைய வாயால் சொல்லப்பட்டவர். சுப்ஹானல்லாஹ். அபூ லூல் அல் மஜூசியால குத்தப்பட்டு உணவு கொண்டு வெட்டப்பட்டு ரத்தம் பீரிட்டு பெருக்கெடுத்து ஓடுது. பாருங்க, அல்லாஹ்வை சந்திக்க அந்த உணர்வு, மரணம் பற்றிய சிந்தனை கடைசி நேரத்தில் எப்படி ஆக்கம் எடுத்து பாருங்க. உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சுபஹ் தொழுகைக்கு முன்னால வருகிறார். அபூ லூல் அல் மஜூசி பின்னால் கத்திய இழுக்கிற நேரம் உணவு கொண்டு வெட்டப்பட்டு ரத்தம் பீரிட்டு பெருக்கெடுத்து ஓடுது. இந்த நேரத்துல உமர் கத்தாப் ரலியல்லாஹு படுக்க வச்சு பட்டிக்கிறாங்க. ரத்தம் பெருக்கெடுத்து ஓடுற நேரம் கொஞ்சம் பேர் சொன்னாங்க, இப்னு உமர் மகனுக்கு சொன்னாங்க, உமர் அப்துல்லா உமரே, இவரது மகனே ரலியல்லாஹு அன்ஹு, நீ உங்க பாப்பாவை தூக்கி பிடி, ரத்த ஓட்டம் தடைபடலாம். தூக்கி பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அருமை மகனே, தந்தையே என்ன மடியில வச்சுக்கலவா, தலையணை, அருமை மகனே, தலையணையும் வேணாம், பஞ்சவர்ண மெத்தையும் வேணாம், என்ன தூக்கி கீழே போடு. ஓடுகின்ற ரத்த சொத்துக்களை பார்க்கின்ற ரப்பு இந்த உமரை மன்னிக்கலாம். சொர்க்க சுபசோபனம் சொல்லப்பட்ட அந்த கடைசி நிலைமை உறவுகளை. சுப்ஹானல்லாஹ். அபூ லூல் மஜூசியால குத்தப்பட்டு கிடத்தி வைக்கப்பட்டிருக்கிறார். கடைசி நேரம் கோமா நிலைமைக்கு போல் ஆகிவிடுகிறார். பேச்சு மூச்சு இல்லை. நபித்தவர்கள் தேம்பி அழ ஆரம்பிக்கிறார்கள். இந்த நேரத்துல சுப்ஹானல்லாஹ் கொஞ்சம் பேர் சொன்னாங்க, கலீஃபாட காதுக்குள்ள சலா சலா தொழுக
தொழுகன்னு சொல்லி பாருங்கன்றாங்க. காதுக்குள் சலா, தொழுகை தொழுகை. திடுக்கிட்டு எழுந்தார், திடுக்கிட்டு எழுந்தார். கடைசி செகண்ட் லா ஹல்ல ஃபில் இஸ்லாம் லிமன் தரக்க ஸலா. யார் தொழுகையை விட்டானோ அவனுக்கு இஸ்லாத்தில் எந்த பங்கும் இல்லை என்று கடைசியாக உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். இறுதி நேரம் மௌத்தாக போறார். சக்கரவர்த்தி ஜனாதிபதி அவர் ஆண்டதை போல யாரும் ஆளவில்லை. சுலைமான் நபிக்கு பின்னால் மிகப்பெரிய ஆட்சி ஆண்டவர் அந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. ஆட்சியை விட்டுட்டு போறேன், அதிகாரத்தை விட்டுட்டு போறேன், ஆட்சி கதையை விட்டுட்டு போறேன், நத்திங், இல்லவே இல்லை. என்ன சொன்னார் தெரியுமா? அருமை மகனே இப்னு உமர், இங்க கொஞ்சம் வாராஜா, உன்ட வாப்பா உமர் சொல்றேன், ஆயிஷா கிட்ட போ ரலியல்லாஹு அன்ஹா. அல்லாஹ்வுடைய மனைவியும் அபூபக்கரோட மகளும், மகனே அல்லாஹ்வுடைய தூதர் மதீனால அடங்கப்பட்டிருக்கிறார், அதுக்கு பக்கத்துல அபூபக்கர் அடங்கப்பட்டிருக்கிறார், அதுக்கு பக்கத்துல ஒரு இடம் இருக்கு மகனே, அந்த இடம் ஆயிஷாக்குள்ள இடம். ஏன் தெரியுமா? மனைவியும் கணவரும் மாமாவும் அவங்களுக்குள்ள இடம். அருமை மகனே, எனக்கு ஒரே ஒரு ஆசைடா இந்த பூமியில, என்ன தெரியுமா? நான் அல்லாஹ்வுக்கு பக்கத்துல அடங்கோடும் ஒரு ஆசை, பேசி கேளு என்று சொல்லுகிறார். உலகத்தை ஆண்டவர்கள் கடைசி நேரத்தை பாருங்க, எப்படி மரண சிந்தனை உறவுகளே. இப்ப அருமை மகனே ஹலீஃபான்னு சொல்லாம உமர் என்று சொல்லு. ஆயிஷா நாயை கிட்ட போறாரு, மூமிங்களின் தாயே இந்த வாப்ப உங்களுக்கு சலாம் சொல்ல சொன்னார், உமர் உங்களுக்கு சொன்னார், சலாம் சொல்ல சொன்னார். உங்களுக்கு ஒரு கணவருக்கு பக்கத்துல ஒரு வாப்பாக்கு பக்கத்துல ஒரு இடம் இருக்கிறார், அது உங்களுக்குள்ள இடமா, அந்த இடத்துல இந்த வாப்பா அடங்க விரும்புகிறார் என்று சொன்னார். சுப்ஹானல்லாஹ். அருமை மகனே, அல்லாஹ் அடுத்து அடிக்கடி சொல்லுவார், நானும் அபூபக்கரும் உமரும், நானும் அபூபக்கரும் உமரும், நானும் அபூபக்கரும் உமரும் என்று அடிக்கடி சொல்லுவார். அருமை மகனே, உன் தந்தை நீ அன்பு அடக்கிக் கொள்ளற்று. ஆயிஷா சித்திக்காரர்கள் சொன்னார்கள், உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், அருமை மகனே குளிப்பாட்டி கபரிட்டு தொழுவித்து மீண்டும் ஆயிஷாவிடம் போய் கேளு வாப்பா, அவர் சம்மதித்தால் என்னை அடக்கிவிடு. மீண்டும் வந்து கேட்கிறார், அடக்கிக்கொள் மகனே என்றதுக்கு பின்னால் அடக்கிக் கொள்ளப்படுகிறார், அடக்கப்படுகிறார். உறவுகளே, என்ன சொல்ல வருகிறேன்? அந்த சிந்தனை அவர்களை ஆட்கொண்ட உறவுகளே. இந்த பூமிக்கு மேல் அவர்கள் மரண சிந்தனையோடு வாழ்ந்தார்கள். வாழ வந்தவர்கள் போல வாழல்ல, மரணிக்கோடு வாழ்ந்தார்கள். உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொர்க்கவாதி உறவுகளே. அந்த உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஹுதைஃபா யமானி ரலியல்லாஹு அன்ஹு அழைக்கிறார் கடைசியாக. இதெல்லாம் குத்தப்பட்டதுக்கு பின்னால ஹுதைஃபா யமானி நபித்தோழர் ரசூலுல்லாஹ்வோட சாஹிபு சிர், ரகசியங்களை பாதுகாத்து அமானியத்தை பாதுகாத்தவர் அவர். அவர் அழைத்து சொல்றாங்க, ஹுதைஃபாவே ஹுதைஃபாவே, உங்களோட கையில அல்லாஹ்வோட தூதர் நயவஞ்சகரோட பேரிச்சு தந்திக்கிறேன். இங்க வந்து தொழுவாங்க, தொழுவாங்க, ஜமாத்துக்கு வருவாங்க, 5 நேரம் தொழுவாங்க, சுபஹுக்கு வருவாங்க, பள்ளிக்கு செலவழிப்பாங்க, நல்லபடியாக ஈடுபடுவாங்க. இன்னும் ஒரு இடத்துக்கு போயிட்டு அவங்களோட சேர்ந்துக்குவாங்க. நயவஞ்சகத்தனம் அவங்களுக்கு கொடுப்பாங்க, அவங்களோட இருப்பாங்க, அவங்களோட பேசுவாங்க. கேட்டா நீங்க அந்த ஜமாத்தா இந்த ஜமாத்தா, சி அங்க நீஸ் எடுக்க போற தெரியவா, சவுக்காரங்க பார்க்க போற, நான் இங்கதான், அங்க இருப்பா, இங்க நயவஞ்சகத்தனம். ரசூலுல்லாஹ் லிஸ்ட கொடுத்திருந்தாங்க. உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு மரண தருவாயில, ஹுதைஃபாவே ஹுதைஃபாவே அன்ஷிதுக பில்லாஹ், அல்லாஹ்க்காக கேட்கிறேன், எனக்கு அந்த லிஸ்ட கொஞ்சம் பார்த்து எந்த பேருக்காக பார்த்து சொல்லுங்க. ஹலீஃபா உங்களோட பேரு அல்லாஹ்வுக்காக சொல்லு, அதுல எந்த பேருக்கான்னு பார்த்து சொல்லுண்டா. சுப்ஹானல்லாஹ், என்ன பயம். உடனே ஹுதைஃபா யமானி, மூமின்களின் தலைவரே, நான் சொல்ல மாட்டேன், அது அல்லாஹ்வுக்கு ரகசியமாக சொன்னதை நான் சொல்ல மாட்டேன், அல்லாஹ்க்காக கேட்கிறேன், எனக்கு கடைசி நேரம் அல்லாஹ்வுக்காக கேட்கிறேன், என் பேர் இருக்காண்டு பார்த்து சொல்லுன்றாங்க. இல்லை ஹலீஃபா, அவர் உங்களுடைய பேர் இல்லை என்பதற்கு பின்னால் அமல் கண்டார் அந்த வாசகம் எதை சொல்லி தெரியுமா? உறவுகளே, இந்த உலகத்தில் என் முன்னவர்கள் மரணத்தை நினைத்து வாழ்ந்தார்கள், அடுத்த செகண்டுக்கு வரலாம் என்று நினைத்து வாழ்ந்தார்கள். எத்தனை நபித்தோழர்களை பார்க்கிறோம். மரண சிந்தனை உங்களையும் என்னை இந்த பூமியில் பாவங்களிலிருந்து தூரமாக்கும், அனாச்சாரங்களில் தூரமாக்கும், அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடிய நிலைமையை ஏற்படுத்தும். மறந்து விடாதீர்கள், அல்லாஹ் பயந்து வாழுவோம். வல்லவர் ரப்புல் ஆலமீன் கடைசி நேரங்களை யாருக்கெல்லாம் அழகான நேரங்களாக ஆக்குகின்றானோ, அப்படிப்பட்ட நல்ல தங்கங்கள் யாரோ அப்படிப்பட்ட தங்கங்களாக எங்களை அல்லாஹ் ஆக்கி மரணிக்கின்ற நேரம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு தகுதியானவர்களாக இந்த பூமியை விட்டு பிரியக்கூடிய நல்லவர்கள் யாரோ அப்படிப்பட்டவர்களை எல்லோரும் அல்லாஹ் ஆக்கிடுவானாக. அக்கூலு கௌலி ஹாதா வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதா. அம்மா பஅத். அன்பார்ந்த ஈமானுறவுகளே, இஸ்லாமிய சகோதரர்களே, இளைஞர்களே, பெரியவர்களே, ஒரு நாள் நிச்சயமாக என்னுடைய பெயரும் உங்களுடைய பெயரும் இந்த மைக்கிலே அறிவிக்கப்படும். அது என்ன நாள் தெரியுமா? எமது ஊரை சேர்ந்த எக்ஸ் காலமானார்,
அல்லது எங்களுடைய மஸ்ஜிதுக்கு வந்து செல்லக்கூடிய ஷேக் தஸ்மி ஷாஹித் அமீனி காலமானார். உமர் கத்தாப் அவர்கள் சொன்னாங்க, எல்லாரும் ஹலீஃபா 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 உமர் உமர் ஹலீஃபா ஹலீஃபான்னு சொல்றீங்க, ஒரு நாள் வரும் அந்த நாள்ல சொல்லுவீங்க உமர் மௌத்தாபைத்தாமே உமர் மௌத்தாபைத்தாமே இப்படின்னு சொல்லுவீங்க. சஹாபாக்கள் அடிக்கடி அடிக்கடி மரணத்தை பேசுறாங்க. வீட்டுக்குள்ள நீங்க ஒரு மனைவி கிட்ட நான் மௌத்தா போனா இப்படி நடந்துக்கோ, நான் மௌத்தா போனா குர்ஆன் சுன்னா முறைப்படி அடக்கு, நான் மௌத்தா போனா குர்ஆன் சுன்னா மஸ்ஜிதுக்கு கொண்டு போ, என் மையத்து இப்படித்தான், பொத்துங்க அப்ப வாய சும்மா அபசகுணமா பேசிக்கொண்டு என் கடமைக்கு சொல்லி பாருங்க. அடுத்தது தெரியுமா, இல்ல உறவுகளை அடிக்கடி அடிக்கடி வீட்டுக்குள்ள பேசணும், கடனை பத்தி சொல்லணும், எழுதி வைக்கணும், மனைவி கிட்ட சொல்லணும், பிள்ளைகிட்ட வசியத்தை சொல்லி வைக்கணும். ஏன் தெரியுமா, அடுத்த செகண்ட் வரலாம், அப்படித்தான் வாழணும். உறவுகளே, ஒரு நாள் என் பெயர் உங்கள் பெயர் இந்த மைக்கிலே அறிவிக்கப்படும். என் வீட்டை நோக்கி உங்களுடைய வீட்டை நோக்கி மக்கள் சாறை சாறையாக வருவார்கள், வந்து குமிழ்வார்கள், உங்களுடைய முகத்தை நீக்கி பார்ப்பார்கள், சுண்ணாவை அறிந்தவர்கள் நீக்குகின்ற உங்க முகத்தை பார்த்து துவாகுவார்கள். அதுக்கு பிறகு என்ன தெரியுமா, நேரம் அறிவிக்கப்படுது. 3 பக்கல்ல தண்ணியை வச்சு வச்சிருப்பாங்க, அல்லது பக்கல்ல தண்ணியை வச்சிருப்பாங்க, உள்ளுக்கு ஒரு 3 பேர் வருவாங்க. இதே தலை, இதே கண், இதே காலை, இதே கை, இதே கால், இதே உறுப்புகள் இருக்கும், ஒன்றுமே இயங்காதவர்களே. என்னுடைய மாமாட மகள் 19 வயதில் இறந்து போனார். அல்லாஹ் அவருடைய ஜனாசாவை தூக்கி கொண்டு வர நேரம் பார்க்கிறவர்கள் நினைச்சால் துண்டு துண்டா போகுது. இப்படி தலை இருக்குது, இப்படி காலி இருக்குது, கம்பு மாதிரி இருக்குது, கொண்டு வந்து வச்சாங்கிறவர்களே. நானும் பக்கத்துல நிக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். இந்த கால் இந்த காலோட இந்த கால் இந்த காலோட மாட்டி மாட்டி இப்படி மாட்டினா இங்கிட்டு திருப்புறது, இங்கிட்டு மாட்டினா இங்கிட்டு திருப்புறது. உடுப்புகளை ஜிப்பாவோ ட்ரௌசரோ கலட்டையில அமராசில் வெட்டியாச்சு, ஓரமாக்கியாச்சு. உறவுகளே, வயிற்றுக்கு ஒரு கல்லை கட்டி வச்சுவாங்க. ஏன் தெரியுமா, மலசல உபாதை போவதற்காக கையை நீட்டி விட்டுடுவாங்க, நாளைக்கு ஒரு கட்டு போடுவாங்க, விரல் 2 சேர்த்து கட்டிடுவாங்க, 2 விரலை சேர்த்து கட்டிடுவாங்க, கால் விரல் 2ஐயும் நாளைக்கு ஒரு கட்டு போடுவாங்க, கண்ணை கசக்கி மூடிடுவாங்க, இந்த ஏங்கல்ல வைப்பாங்க, ஒரு வெள்ள துணியால போத்திட்டுடுவாங்க. உங்களுக்கு தான் எனக்கு தான் சவுதி மன்னனுக்கு விருதான், உலக தலைவர்கள் யாருக்கு விருதான், பிச்சைக்காரனுக்கு மீதுதான், கோடீஸ்வரனுக்கு மீதுதான். நிமிடங்கள் போகுது, எங்களுக்கு ஊத்துவாங்க, ஊத்தி 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 தண்ணியை ஊத்தி ஊத்தி ஒற்றப்படையாக சுண்ணா அடிப்படையில குளிப்பாட்டுவாங்க, உட்கார வைப்பாங்க, வயிற்று உருவாங்க, சாம்பிராணி எங்களை சந்தனக்குச்சி எங்களை சுண்ணத்தை இபாதத்தோ அல்ல, நான் கிருமி நாசினிகளுக்காக, நாட்டம் வரப்படாததுக்காக இவ்வளவு நடக்குதுவர்களே. சில நிமிடங்கள்ல குளிப்பாட்டு முடிஞ்சா 3 சமளவிலான 3 வெள்ளத்தினை, யாருக்கும் இதான் சுண்ணா அடிப்படையில சமளவுல 3 வெள்ளத்தினை அப்படியே அடுக்கி வச்சாச்சு, ஜனாசாவை தூக்கி வச்சாச்சு. அப்படியே இதை மூடி இதுக்கு மேல போட்டுக்க துண்டு அப்படியே எடுத்துடுவாங்க, அவுரத்தை பார்க்க மாட்டாங்க. அப்படியே தலைக்கு ஒரு கட்டு, இடுப்புக்கு ஒரு கட்டு, காலுக்கு ஒரு கட்டு. உள்ளுக்கு நான், உள்ளுக்கு நீங்க, உள்ளுக்கு உங்களோட அன்பான மனைவி, உங்களோட அன்பான மகள், அப்படியே தூக்கியாச்சு வச்சாச்சு. குர்ஆன் சுன்னா இருக்கா இல்லையா இருந்து. ஆனா எல்லா ஊர்களையும் ஒரு சின்ன ஒரு பயான், என்ன பயான், கடன்களா கொடுத்துருங்க, பெண்களோட கடன்கள் இருக்கும், கொடுக்குவாங்க, ஏதோ ஒன்று சொல்லியாச்சா, அப்படியே தூக்கியாச்சு. ஆணாக இருந்தா கபர் வரைக்கும் போறான், பெண்ணாக இருந்தால் கேட்ட தாண்டேலா, வாப்பாண்ட ஒரு சத்தம், உம்மாண்ட ஒரு சத்தம் ஓய்ந்து விட்டது. மகள் வீட்டுக்குள்ள, மனைவி வீட்டுக்குள்ள 4 மாசம் 10 நாள் இதான் இருக்க போறாள். சம்பந்தப்பட்ட நீங்க நான் அப்படியே போயாச்சுறவர்களே, கொண்டு வந்து வச்சாச்சு, தொழிற்சாச்சு. ஜனாசா மையவாடி கொண்டு போய் குழிய தோண்டி வச்சு கோல்ரெடி அப்படியே வச்சாச்சு, கட்டுக்கள் அவிழ்த்தாச்சு, மண்ணை பிடிச்சு கண்டத்துக்கு வச்சாச்சு, சுண்ணால இல்ல செய்யறாங்க, வச்சாச்சு. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். மேலால பலக, மேலால மண், மண்ணுக்கு மேலால 2 கல்லு, உங்களுக்கு ஏற்றா போல 2 துவா கேட்பாங்க, வந்துடுவாங்க. உறவுகளே, நான் மட்டும்தான், நீங்க மட்டும்தான். மரண சிந்தனை இருக்கட்டும். கடைசியாக ஒன்றை சொல்லுகின்றேன், டிசம்பர் மாதம் என்றாலே அழிவுகள் நிறைந்த மாதம். டிசம்பர் மாதம் என்றாலே வளமையாக நிறைய அழிவுகளை சந்திக்கின்ற மாதம். அல்லாஹ் சூரா மரியமிலே சொல்லுகின்றார், தகாது ஸமாவாத் யதஃபத்தர், வானம் வெடிக்க பார்க்குது, பூமி பிளக்க பார்க்குது, மழை தூள் தூளாக பார்க்குது. ஏன் தெரியுமா, அல்லாஹ்வுக்கு குமாரன் இருக்கிறான் என்று சொன்ன காரணத்தால். உறவுகளே, ஒன்றை மட்டும் சொல்லி முடிக்கிறேன், டிசம்பர் 31, டிசம்பர் 31 நிறைய இளைஞர்கள் ரெடி ஆகிக்கிறாங்க, பீச்சுக்கு போறதுக்கு, கோல்ட் பேஸுக்கு போறதுக்கு, ஃபண்ட் எடுக்கிறதுக்கு, ஜொலி பண்றதுக்கு, ட்ரிப் போறதுக்கு ரெடி ஆகிருக்கிறாங்க. இது யூத கலாச்சாரம், முஸ்லிம்கள பண்பாடு அல்ல.
தவிர்த்து கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களை என்னை புரிந்து கொள்ள வேண்டும். 12:55 முடிக்க சொன்னாலும் மன்னிக்க வேண்டும். ஒரு 5 நிமிடங்கள் சொல்லியும் நான் எடுத்திருக்கிறேன் தவிர யாரையும் குற்றம் பிடிக்க கூடாது. உறவுகளே, அல்லாஹ்வை பயந்து நடப்போம். இந்த டிசம்பர் மாதம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அழிவுகள் நிறைய வருகின்ற காலம். இந்த காலத்துல எங்கள் ஈமானை என்றைக்கும் பாதுகாத்துக் கொள்வோம். பண்ணெடுக்கணும், ஜொலி எடுக்கணும், பொடியமாக சுத்தணும், போகணும், வரணும், கடற்கரைக்கு போகணும், பண்ணெடுத்து ஜொலி எடுத்து வீடியோஸ் எடுத்து போட்டோ எடுத்து பண்ணெடுக்கணும் நினைக்கிறவங்க இந்த மட்டோட முடிச்சுக்கோங்க. அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு மௌத்துவரமாக இருந்தால் பாட்டு, கூத்து, கச்சேரி, கும்மாளம், இசை, பெண்கள் ஆண்களுக்கு மத்திய அப்பொழுது வரும் என்று சொன்னால் நாங்கள் எழுப்பப்படும் அதே நிலைமையில் என்பதனை மறந்து விடாதீர்கள். வல்லவர் ரப்புல் ஆலமீன் என்னையும் கேட்டவங்களை கபூல் செய்து கொள்வானாக. அக்கூலு கௌலி ஹாதா வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.